முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். பாலியல் தொல்லை வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கானது தற்போது நடந்து வருகிறது. மேல்முறையீட்டு வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்தத புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸான மேல்முறையீட்டு வழக்கை விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரி தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பணியில் இருந்த பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அளிக்கப்பட்ட இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் சார்பில் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் வழக்கில் தீர்ப்பிற்காக தேதி குறிப்பிட்டு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கக்கூடாது எனவும் வழக்கை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலிருந்து வேறு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரி ராஜேஷ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பிற்காக தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று அளித்தார். அதில் தற்போதைய நிலையில் வழக்கை வேறு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு கோரப்பட்டிருக்கிற அந்த காரணங்கள் போதுமானதாக இல்லை எனவும் இந்த வழக்கை மாற்றுவதற்கான அடிப்படை முகாந்திரம் இல்லாததால் வேறு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்புடையதல்ல, மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.